சிந்து பைரவி அடுத்த வார எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி சஞ்சய் பார்த்திங்க அப்படின்னா வேணுனே சாதாரண அடியை பெரிய அடிமடி சீன் போட்டு பெரிய கட்டாக கட்டி பைரவியை வீட்டுக்கு வர வச்சுருப்பாங்க. வீட்டுக்கு வர வச்சது மட்டும் இல்லாமல் அவங்கள அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு வர தர சொல்கிறாங்க. பைரவியும் அதே மாதிரி சமைச்சு தராங்க. சமைச்சு தந்துட்டு பார்த்திங்கன்னா வேணுனே இந்த சஞ்சய் ஆறுமுகத்துக்கு கால் பண்ணி இந்த மாதிரி பைரவி இங்கே தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ கால்லாம் பண்ணி காமிக்கிறாங்க. பைரவி என்ன தான் காதலிக்கிறா அப்படின்லாம் சொல்லிட்டு வேணுனே ஆறுமுகத்தை வெறுப்பேற்றிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் பைரவி சஞ்சய் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சஞ்சய் சொல்றாங்க, ஆறுமுகத்து கூட நீ சந்தோஷமா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே பைரவி ஃபேஸே சோகமாயிருது. உன் மூஞ்ச பார்த்தாலே தெரியுது பைரவி, நீ ஆறுமுகத்து கூட சந்தோஷமாவே இல்லை. இப்படி ஒரு வாழ்க்கை உனக்கு தேவையா? நீ டிவோர்ஸ் பண்ணிட்டு உனக்கு பிடிச்சவனா பார்த்து நீ கல்யாணம் பண்ணிக்கோ, அப்பதான் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சஞ்சய் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆறுமுகத்தை தப்பாக சொல்றாங்க. ஆறுமுகம் எப்போ பார்த்தாலும் பொண்ணுங்க கூட தான் இருப்பான், அவன் பொண்ணுங்க தான் அவனுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகத்தை தப்பாக பேசுவாங்க. உடனே பைரவி பார்த்தீங்கன்னா ஆறுமுகத்துக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆறுமுகம் ஒரு மொரட்ட ஆளுன்னு சொல்லி அதை வேணால் நான் நம்புவேன். ஆனால் பொண்ணுங்க விஷயத்தில் ஆறுமுகம் ஒரு ஜென்டில்மேன், அதனால் பொண்ணுங்க விஷயத்தில் எந்த ஒரு தப்புமே ஆறுமுகம் பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு ஆறுமுகத்துக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சப்போர்ட் பைரவி பண்ணுவாங்க. ஓ, இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறியா நீ, அவன் ஒரு பொம்பளை பொறுக்கி அப்படின்னு நீ நம்புகிற அளவுக்கு ஒரு விஷயத்தை நான் பண்ணுறேன்னா இல்லையான்னு பாருன்னு சஞ்சய் மனசில் நினைக்கிறாரு. சஞ்சயோட கேவலமான கேரக்டரை பற்றி பைரவி எப்போ புரிஞ்சுக்கிறாங்களோ அப்போ தான் அவங்கள விட்டு விலகி ஆறுமுகத்து கூட சந்தோஷமாக இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் எப்போ நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஹைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.